இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள் என்ன? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் சுமார் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மீன்பிடி தடை காலம் முடிந்து 55 நாட்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் 61 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மீது தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை நடத்தி வரும் இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்களது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் 50,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்கள் மறைமுகமாக வேலை இழந்துள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் என்று பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இலங்கை கடற்படையின் அந்த பிரச்சனையின்றி மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடிக்கவும் அதேபோல் இந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்தவும் மீனவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தை அடுத்து மீனவர்கள் விடுதலை செய்யாத பட்சத்தில் வரும் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டமும் ஈடுபட மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.